10 வருஷத்துக்கு முதல் பிட்காயின் பிரைஸ் $1. இன்றைக்கு பிட்காயின் பிரைஸ் ஆல்மோஸ்ட் $100,000. எத்தனை மடங்கு? 1,00,000 மடங்கு. நீங்கள் 10 வருஷத்துக்கு முதல் பிட்காயினில் 1 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு அதோட பெறுமதி 1,00,000 கோடி. 10 வருஷத்துக்கு முதல் எனக்கு பிட்காயினை பற்றி தெரியாது, உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். 10 வருஷத்துக்கு முதல் பிட்காயினை பற்றி தெரிஞ்சும் பிட்காயினை வாங்காமல் விட்டாள்ற நிலைமையை யோசிச்சு பாருங்க. சரி, அவங்களையும் விடுங்களேன். 10 வருஷத்துக்கு முதல் பிட்காயினை பற்றி தெரிஞ்சு அதை வாங்கி அதை $1 குறையறிக்கக்குள்ளே வாங்கி அது $1 ஆயின உடனே அப்படி ஒரு $2 ஆயின உடனே வித்தாக்கள நிலைமையை யோசிச்சு பாருங்கள், அவங்க இப்போ எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி. கிரிப்டோ கரன்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வகையான ஏர்னிங் மெத்தட்ஸ் இருக்குது. ஹோல்டிங், மைனிங், ஈல் ஃபார்மிங், ட்ரேடிங், ஏர்ட்ராப்ஸ், கிரிப்டோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஹோல்டிங்கை தவிர மற்ற எல்லா விஷயத்துலையும் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்குள்ளே நீங்கள் உள்ளுக்கு என்ட்ராகி ஒரு குறிப்பிட்ட அளவு ப்ராஃபிட்டை பார்த்துட்டு வெளியால் வர மாதிரி தான் கன்செப்ட் இருக்கும். அப்படி நீங்கள் குறிப்பிட்ட பீரியடில் உள்ளுக்கு ஆகி வெளியால் வரக்குள்ளே நீங்கள் சில நேரம் ப்ராஃபிட்டில் வெளியால் வருவீங்க, சில நேரம் லொஸில் வெளியால் வருவீங்க. அப்படி ப்ராஃபிட்டில் வெளியால் வந்தாலும் நீங்கள் எடுத்த ப்ராஃபிட் போதுமான அளவான ப்ராஃபிட் தானா, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாமா, அப்படி வெயிட் பண்ணினா லொஸில் வரதுன்னு சான்ஸ் இருக்கு. ஆனால் சில நேரம் நீங்கள் அப்படி வெயிட் பண்ணியிருந்தால் பயங்கரமான ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குங்கிற நிறைய கன்செப்ட் உள்ளுக்கு இருக்குது. ஆனால் ஹோல்டிங்குங்கிறது அப்படி இல்லை. ஹோல்டிங்கிறன்னா நல்ல ஃபண்டமெண்டலி பெஸ்ட்டான கிரிப்டோவை, உதாரணத்துக்கு பிட்காயினை வாங்கி அதை ஒரு மினிமம் ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ், ஓகே, ஒரு 4 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் சொல்லி அதை விற்காமல் அப்படியே ஹார்ட்வேர் வாலெட்டில், அதாவது நான் கஸ்டோடியல் ஆஃப்லைன் வாலெட்டில் ஹோல்ட் பண்ணுறது தான் ஹோல்டிங்னு சொல்கிறேன். ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சி பின்னாலும் ஒவ்வொரு கம்பெனி இருக்குது. ஓகே, கம்பெனி ஒன்று இல்லாமல் ஒரு இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன் ஒன்று இல்லாமல் ஃபுல்லாக 100% டீசென்ட்ரலைஸ்டாக ரன் ஆகிற ஒரே ஒரு கிரிப்டோன்னு சொன்னால் அது பிட்காயின் மட்டும்தான். தூரியத்துலேருந்து மற்ற எல்லா கிரிப்டோ கரன்சி பின்னாலும் ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு டீம் இருக்குது. நாளைக்கு அந்த கம்பெனியில் நடக்கிற ஏதாவது பிரச்சனை, அந்த டீமில் நடக்கிற ஏதாவது பிரச்சனை, அல்லது என்னென்னா அந்த கம்பெனி சம்மந்தமான ஃபண்டமெண்டலில் வர பிரச்சனையால் அந்த கிரிப்டோ கரன்சியில் தாக்கம் செலுத்தும். ஆனால் பிட்காயினுங்கிறது அப்படி இல்லை. பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் யார கண்ட்ரோல்லையுமே இல்லாமல் 100% இண்டிபெண்டாக ரன் ஆகிற நெட்வொர்க். அதனால தான் நான் பிட்காயினில் லாங் டைம் பிலீவர். நான் என்னிட்ட வந்து யாரான லாங் டைமுக்கு வாங்கி போடுறதுக்கு நல்ல காயின் சொல்லுங்கன்னா நான் கண்ணை மூடிட்டு சொல்கிறேன் பிட்காயின் மட்டும்தான். அதுக்காக நான் பிட்காயின் மட்டும்தான் வச்சிருக்கேன் நான் இல்லை. ஆனால் மற்ற காயின்களெல்லாம் நான் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் பண்ணி நான் ரிசர்ச் பண்ணி தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அதை இன்னொரு ஆளுக்கு நான் சொல்லி கொடுக்க போக மாட்டேன். ஏன்டா ஒவ்வொரு காயினுக்கு பின்னாலும் ஒவ்வொரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி எப்படி சக்ஸஸ் ஆகுமா இல்லையாங்கிறது என்னை நாளைக்கு அவங்களோட கம்பெனியில் இருந்து நிறைய விஷயங்களில் தங்கியிருக்கு. ஆனால் பிட்காயின் ஒரு காலகட்டத்தில் $1 மில்லியன் ஒரு காயினுக்கு பெறுமதிக்கு போகும். அதுக்கு பிறகு அதை நம்ம பாவிக்கிற லோக்கல் கரன்சிகளோட ஒப்பிட முடியாத அளவுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் அது ஒரு ஸ்டாண்டர்டாக மாறும். ஓகே, இன்னொரு 5-10 வருஷத்தில். ஸோ அதில் நான் ட்ரூ பிலீவர். அதனால் யார்கிட்ட கேட்டாலும் நான் பிட்காயினை சிலாக்கள் வந்து கேட்பாங்க, பிட்காயின் எந்த ப்ரைஸில் வாங்குறது நல்லமா, இல்லாட்டி இது ஓவர் ப்ரைஸில் இருக்குது, அது இதுன்னெல்லாம் கேட்பாங்க. நீங்கள் பிட்காயினை $100,000 வாங்குறது என்னை பொறுத்த வரையும் நான் ஸ்டில் சீப்புன்னு நான் சொல்லுவேன். நாளைக்கு பிட்காயின் $1 மில்லியன் போகக்குள்ளே நீங்கள் $100,000 வாங்குறது பார்த்தீங்கன்னு சொன்னால் லைக் எதுனா 90% சீப்பில் வாங்குற மாதிரி தான் அது. ஆனால் நான் இதெல்லாம் லாங் டைமுக்கு கதைக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் இன்றைக்கு $100,000 வாங்கிட்டு நாளைக்கு பிட்காயின் ப்ரைஸ் 90,000 போனால் என்ன குறைஞ்சிட்டு என்கிட்ட கேட்க வரப்படா. நான் கதைக்கிறது லாங் டைம் ஹோல்டிங்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனால் நீங்கள் பிட்காயினை வாங்கி ஒரு டேஸில் பார்ப்பீங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு $100,000 ஒரு நாளைக்கு $90,000 வரும், ஒரு நாளைக்கு $80,000 வரும், திரும்ப ஒரு நாளைக்கு 1,10,000 போகும். ஸோ டேஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வால்டைல் ஆகிட்டு தான் இருக்கும். இயர்ஸில் பார்ப்பீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கும். ஸ்டில் நிறைய டவுன் ட்ரெண்டுகள் அதில் காணப்படும். நீங்கள் பிட்காயின் சார்ட் எடுத்து ஒரு வருஷமும் பிட்காயின் ப்ரைஸை பார்த்தாலே விளங்கும். சில நேரம் மேலே போயிட்டுருக்கும், சில பிஎம் மார்க்கெட்டில் கொஞ்சம் கீழே வரும். ஆனால் ஓவராலாக பார்க்கக்குள்ள ஒரு 4-5 வருஷத்தை ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள மேலே போயிட்டே தான் இருக்கும். உண்மையான மணி எங்கே மேக் பண்ணப்படும்னு சொன்னால் டெக்கேட்ஸ் சொன்னால் 10 வருஷம். நீங்கள் 10 வருஷத்துக்கு முதல்ல பிட்காயின் ப்ரைஸையும் டெய்லி பிட்காயின் ப்ரைஸையும் பாருங்கள். பிட்காயின் வந்து கிட்டத்தட்ட 16 வருஷம் ஆகுது. கிரிப்டோ கரன்சிக்குள்ள இருக்கிற ஏர்னிங் மெத்தட்லேயே மிகவும் ரிஸ்க் குறைஞ்ச பெரிய அளவில் பொட்டென்ஷியலான ஒரு ஏர்னிங் மெத்தட்னு சொன்னால் அது ஹோல்டிங் தான். நம்மளுக்கு ஒரு தலையடியும் இல்லை.
நம்மளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ டாலர் காஸ்ட் ஆவரேஜ் பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச ஒரு கிரிப்டோ கரன்சியை நம்ம அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே போகிறேன். நான் பிட்காயினை மட்டும்தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நம்ம அக்யூமுலேட் பண்ணிகிட்டே போகக்குள்ள நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நம்மளோட இன்ஃப்ளேஷன்லேருந்து நம்மளோட சொத்துக்களில் நம்மளோட கரப்டட் கவர்மெண்ட்ஸ்கிட்ட இருந்து இந்த பேங்க்ஸ்கள்கிட்ட இருந்து நம்மளோட சொத்துக்களை பாதுகாத்து நம்மளோட சொத்துக்களை வெலுவை கூட்டும். ஓகே, ஸோ அதனால் பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயினில் லாங் டைமுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைங்க? நீங்கள் பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா இல்லையாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு இந்த பிட்காயின் கிரிப்டோ சம்மந்தமான ஒரு நாலேஜ் ஒன்று இல்லை, சம்மந்தமான விஷயங்களை படிக்கணுன்னு நீங்கள் ஆசைப்படுவீங்கன்னு சொன்னால் பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டத்தில் 100% எப்படி பிட்காயினை வாங்குகிற, எப்படி அதை நான் கஸ்டோடியல் வழியில் சேமித்து வைக்கிற, எப்படி பிட்காயினை மல்டிப்ளை பண்ணாங்கிற எல்லா விஷயத்தையுமே 100% ஃப்ரீயாக டீச் பண்ணிக்கிறேன். அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைம் இந்த வீடியோக்கு எத்தனை லைக் இருக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டத்தை எங்கே எடுக்கிறேன்னு சொல்லி நான் சொல்கிறேன். பை.